ஹரே கிருஷ்ணா. ஓம் நமோ பகவத்தே வாசுதேவாய. ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் 10 அத்தியாயம் 2 கர்ப்பத்திலிருந்த பகவானுக்கு தேவர்களின் பிரார்த்தனை என்னும் தலைப்பில் ஸ்லோகம் 28. த்வம் ஏக ஏவாஷ்ய சதக பிரசூதிஸ் த்வம் சந்நிதானம் த்வம் அனுக்ரஹஸ்ச த்வன்மாயயா சம்வ்ருத சேதசஸ்த்வம் பஷ்யந்தி நானான விபஸ்சிதோ ஏ. ஹரே கிருஷ்ணா. இதோட எக்ஸ்ப்ளனேஷன் போன ஆடியோவில் பாதி பார்த்துருக்கோம். பேலன்ஸ் இப்போ பார்க்கலாம். ஒரு பக்தனை மிருத்யு சம்சாரம் என்னும் பிறவி சக்கரத்தின் தொடர்ச்சியிலிருந்து விடுவிப்பதற்காகவே துன்பம் தோன்றுகிறது. சரணடைந்த ஒரு ஆத்மாவை பிறவி சக்கரத்திலிருந்து காப்பாற்றுவதற்காகவே அவனுக்கு சிறிதளவு துன்பத்தை கொடுத்து பௌதீக களங்கத்திலிருந்து பகவான் அவனை புனிதப்படுத்துகிறார். இதை பக்தனல்லாத ஒருவனால் புரிந்து கொள்ளவே முடியாது. ஆனால் பக்தனொருவன் கற்றறிந்தவனாக இருப்பதால் அவனால் இதை உணர முடிகிறது. எனவே பக்தனல்லாத ஒருவன் துன்பத்தினால் கலங்குகிறான். ஆனால் பக்தனோ துன்பத்தை பகவானுடைய மற்றொரு அம்சமாகவே எண்ணி அதை வரவேற்கிறான். சர்வம் கல்விதம் பிரம்ம. உண்மையில் பகவானைத் தவிர வேறு எதுவுமே இல்லை என்பதை ஒரு பக்தனால் காண முடிகிறது. ஏகம் ஏவாத் விதீயம். இருப்பவர் பகவான் ஒருவரே. அவர் தம்மை வெவ்வேறு சக்திகளில் வெளிப்படுத்துகிறார். உண்மையான அறிவு நிலையில் இல்லாதவர்கள் பிரம்மா, விஷ்ணு, சிவன் ஆகியோர் முறையே படைத்தல், காத்தல் மற்றும் அழித்தலை செய்பவர்கள் என்றும், வெவ்வேறு தேவர்கள் வெவ்வேறு தேவைகளை நிறைவேற்ற வேண்டியவர்கள் என்றும் நினைக்கின்றனர். இவ்விதமாக அவர்கள் பல்வேறு தேவைகளை உற்பத்தி செய்து அவற்றை நிறைவேற்றி கொள்ள பல்வேறு தேவர்களை வழிபடுகின்றனர். காமைஸ்தைஸ்தைர் ஹிருதஜானாக பிரபத்யந்தே அந்நிய தேவதா என்று பகவான் கிருஷ்ணர் பகவத்கீதையில் கூறுகிறார். ஆனால் இந்த தேவர்கள் அனைவரும் பகவானுடைய வெவ்வேறு அங்கங்களே என்பதையும் அவர்களை வழிபட அவசியமில்லை என்பதையும் பக்தனொருவன் அறிவான். இதை ஸ்ரீமத் பகவத்கீதையில் 9ஆம் அத்தியாயம் 23வது பதத்தில் பகவான் கிருஷ்ணர் பின்வருமாறு கூறுகிறார். ஏ அபி அந்ய தேவதா பக்தா யஜந்தே ஸ்ரத்தயான்விதாக தே அபி மாம் ஏவ கௌந்தேய யஜந்தி அவிதிபூர்வகம். குந்தியின் மகனே, ஒருவன் எதையெல்லாம் தேவர்களுக்கு அர்ப்பணம் செய்கிறானோ அவையெல்லாம் உண்மையில் எனக்கு மட்டுமே உரியவையாகும். ஆனால் அவற்றையெல்லாம் சரியான புரிந்துணர்வில்லாமல் அர்ப்பணம் செய்யப்படுகின்றன என்பதே மேற்கூறிய பகவத்கீதை ஸ்லோகத்தின் பொருளாகும். தேவர்களை வழிபடுவது சரியல்ல, அவிதிபூர்வகம் என்பதால் அதற்கு அவசியமில்லை. பகவான் ஸ்ரீகிருஷ்ணரின் திருவடிகளில் தன்னை சமர்ப்பித்துக் கொள்வதாலேயே தனது கடமைகளை முழுமையாக ஒருவனால் நிறைவேற்ற முடியும். பல்வேறு மூர்த்திகளையோ தேவர்களையோ வழிபடுவதற்கு அவசியமில்லை. பகவான் கிருஷ்ணரை வழிபட்டாலே எல்லோரையும் வழிபட்டதற்கு சமம் என்று சாஸ்திரங்கள் கூறுகிறது. திரிபீர் குணமயிர் பாவேர் ஏபி சர்வம் இதத் ஜகத். ஜட இயற்கையின் முக்குணங்களால் குழப்பமடைந்தவர்களே பல்வேறு தேவர்களை வழிபடுகின்றனர். பரமபுருஷ பகவான் கிருஷ்ணரே அனைத்திற்கும் உண்மையான மூல பிறப்பிடம் என்பதை இவர்களால் புரிந்து கொள்ள முடியாது. மோகிதம் நாபி ஜானாதி மாம் ஏப்யக பரம் அவ்யயம். ஒருவன் பகவான் கிருஷ்ணருடைய பல்வேறு அம்சங்களினால் குழப்பமடையாமல் பகவான் கிருஷ்ணரில் மனதை செலுத்தி அவரையே பூஜிக்க வேண்டும். மாம் ஏகம் சரணம் விரஜ என்று பகவான் ஸ்ரீமத் பகவத்கீதையில் என்னை மட்டுமே சரணடை என்று கூறுகிறார். இதுவே ஒருவரது வாழ்விற்கு வழிகாட்டும் கோட்பாடாக இருக்க வேண்டும். ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் 10 அத்தியாயம் 2 கர்ப்பத்திலிருந்த பகவானுக்கு தேவர்களின் பிரார்த்தனை என்னும் தலைப்பில் பதம் 28 ஸ்ரீல பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை இத்துடன் நிறைவடைந்தது. ஹரிபோல்.